நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. கட்சி மீட்டிங் அது ஒரு நிமிஷம் டைம். நான் இதுமாரி ஒரு சந்தர்ப்பம் கடவுள் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து பேசுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு. என்னப்பா தூங்குறதுக்கு நான் சில பேர் பட்டு தூங்கிட்டோம் பேசினே இருக்குது. அப்புறம் நான் அவங்கள ஐயா சொன்ன மாரி சவுண்ட் விட்டு எழுதுவோம். ஏய் எழுந்துடுறா அப்படின்னு உடனே டக்குன்னு வீட்டுக்கு பார்த்துட்டு எழுந்து போயிடுவோம். எல்லாம் குச்சி எடுப்போம். ஐயா சவுண்ட் விட சொன்னார். நல்லா சவுண்ட் விட்டு ஏன்னா மைக்கு வேறு ஒர்க் ஆகாது. மைக்காக இருக்குது. ஹலோ எதுவுமே இல்லை. ஏன் தெரியுங்க எதுப்பா அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க எவ்வளோ ஜாலியாக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இனிமேல் ஜாலியாக யாரும் இருக்க முடியாது. அவ்வளோதான். ஒரு நிமிஷம் வேண்டிக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் என்ன அப்படின்னா இங்கே ஏதோ நோக்கத்துக்காக உங்களை எல்லாரையும் கொண்டுட்டு சொல்லுது. வேலை நிமித்தம் சொல்கிறோம். ஆனால் இல்லை அப்படி கிடையாது. அது இல்லை, வேற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்துருப்பீங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை. அவ்வளோதான். வாழ்க்கையை விட்டு நட்டுருவோம். என்ன பார்த்தா நானும் உங்களுக்கு சாதாரண மனிதர். 1500 வந்து ஆரம்பித்து சம்பளத்துக்கு ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கம்பெனியில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆன்மீகம் வந்து ஆன்மீகத்துக்கு அப்புறம் கம்பெனியெல்லாம் எல்லோரும் நடத்துகிறாங்க. நான் வந்து ஆன்மீகத்தோடு தான் வந்தேன். ஏன்னா கடவுள் வந்து யார் மூலியமாக வேணால் பேசுவார், எது மூலியமாகவும் பேசுவார். ஓகே, ஆனால் அதை வேண்டிக்கலாமா? ஒரு நிமிஷம். ஹலோ, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஹலோ, யாரோ வருவோம் கூப்பிடுறேன். சொல்லுங்கள். கேள்வி எல்லாம் கேளுங்க. உயிர் போனவங்களும் கேள்வி வந்து நீங்களும் கேள்வி கேட்கலாம். எல்லாருக்கும் பதில் சொல்கிறது. வாட்ஸ்அப்லேயே போடலாம். இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கேன் மறுபடியும். போன வாரம் பண்ணல. போன வாரம் பண்ணால் இனிமேல் எல்லாமே லைவில் வரும். யாரெல்லாம் முடியலையோ அவங்க லைவில் பார்த்துக்கலாம். முடிஞ்சவங்க நேராக வந்து போய் கேட்கலாம். நேராக வந்தால் என்னப்பா, லைவில் பார்த்தா என்னப்பா, லைவில் பார்த்தா இன்னொருத்தவங்க கேள்வி எதுவும் கேட்கலாம். நேராக வந்தால் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சில பேர் வாங்க கேட்குறாங்க. என்ன நான் ஜெயிலுக்கு போகணும் சுத்தம் வச்சுருக்கிறேன். போனாங்க தெரியல. 6 பேர் வேறு அது வேறு ஞாபகம். அப்போ ரைட். நேராதி எப்போ ஆரம்பித்தோம்? மறுபடியும் 3 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தோம். இந்த மாதிரி சசங்கெலாம் போகிறதுக்கு இப்போ தானே ஆரம்பித்தோம். அதுக்குள்ளேயே பார்க்க சுற்றி ஒரு 9 ரூபா கேஸ் கொடுக்குறாங்க. என்னென்னா நீங்கள் நற்றக்கூடாது. ஓகேவா? ஏன் நத்துறீங்க? நத்தவே கூடவே. அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஒரே போலீஸ் ஸ்டேஷன் நானும் என் மனைவி குழந்தைங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போக வேண்டியதாக போச்சு. அப்புறம் நானும் சும்மா இருக்க மாட்டேன். நான் தான் போனேன். அங்கே போய் சசாங்க நினைச்சேன். ஐயோ இவ்வளோ நல்லதாக இருக்குது. ஏன் தலைவர் நீங்கள் இங்கே அங்கேயும் நிற்க வேண்டியது. ஐயா தொந்தரவு பண்ணுறாயான்னு சொன்னேன். அதனால தான் அப்படி இதுமாதிரி தொந்தரவு போனாங்க. நம்ம இங்கே நானும் மலைக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ எந்த மலைன்னு தேடின்னு இருக்கிறேன். எனக்கு வந்து குடியாத்தம் பக்கத்தில் ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மலை கட்சிருக்குது. அந்த மலைக்கு போயிடலான்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன். கட்சிச்சுன்னா கடவுள் சந்தர்ப்பம் தான் அந்த மலைக்கு போகும். இனிமேல் நீங்கள் என்ன எங்கே பார்க்க முடியாது. இனிமேல் அங்கே வந்தால் தான் பார்க்க முடியும். அதனால தான் எல்லாம் மலைக்கு போயிட்டு இருக்குது. அடுத்த கேள்வி தான் கேளுங்க. இங்கே இருக்கும் யாருக்கா கேள்வி இருக்குதா? மலைக்கு ஏன் போனான்னு கேள்வி எடுத்து போய் சொல்லிட்டேன். அடுத்தது ஏன்னா மலைக்கு போய் உட்காந்தானே கேஸ் கொடுக்க முடியாதுல்ல. அங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான்னு தெரியல. மலைக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. அதனால் அவர் கேட்டேன்னா அவர் தனியாக உட்காந்தா நீயே போகணுன்னு கேட்பாங்க. யாராக இருந்தாலும் இவ்வளோ விஷயம் என்ன நடத்துகிறேன்? நானே தான் நடத்துகிறேன். சோறு போடுறேன், எல்லோரும் சொல்லித்தரேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயா நம்புகிறோம் ஐயா. சரி அதையும் வாங்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்? ஐயா கொடி கம்பத்தில் கொடி ஏற்றுங்க. யாருக்கு பிரச்சனை? அந்த கொடியில் என்ன பிரச்சனையும் தெரியல. அது மட்டும் அது பறக்குது, அது மட்டும் அது முடியாது. ஒரு நாள் அங்கே தான் கிடைக்கும். 3 வருஷமா அங்கே எதுவும் கேட்கல. 10 இருந்த கொடியை கூட யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. 7 நிறுத்தின உடனே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கொடி நிறுத்தினான். கொடி என்னத்துக்கு நிறுத்தினான்? அது 3 வருஷமாக அங்கே தான் 10 நிமிஷம். உங்கள் வீட்டுக்கு பார்த்தா 10 நிமிஷம். அது அப்படியே தான் போய் கேஸ் கொடுத்தியா? அதை விட்டு போய் கேஸ் கொடுக்குறேன். போன வாரம் தான் 2 வாரம் முன்னாடி தான் ஏற்றினா. 2 வாரம் முன்னாடி தான் ஏற்றினாரு. அது மஞ்சள் துணி கட்டி ஓடி நடக்குது. பிரச்சனை உங்களுக்கு என்ன? எல்லாமே அந்த கொடியை ஏற்றி வச்சுருக்காரு. ஐயா அதை ஏற்றிட்டான். அது ஏற்றினதில் யாருக்கு என்ன தொந்துருவார்? பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறது ஞானம். இதுதான் ஞானம். ஷார்ட்டாக சொல்லிட்டேன்.
யார் பேசுறதை பற்றியும் ஓகே, எது நடந்தாலும் எப்படி போனாலும் அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கணும். உள்ளுக்குள்ளே எதையுமே இருக்கக்கூடாது. ஏதாவது நமக்கு எனக்கு அது சம்மந்தமே இல்லை. என்னப்பா என்ன அது மாட்டேன் நடக்குது. திட்டாம சார் கட்ட வாசி திட்டா சார் அப்படியா சரி அம்மா திட்டோம் அப்படின்னு ஜாலியாக சிரிச்சுக்கின்னு போயிட்டு பேர் ஞானம். அதேமாதிரி நானும் திருப்பி செய்வேன். அப்பயும் நான் அதில் அக்கறையை ஏற்ற மாட்டேன். சார் என்ன சார் இப்படி கண்ணாமண்ணு திட்டிங்க, அசிங்கமாக பேசுறீங்க, என்ன சார் அது பேரும் ஞானம் தான். அது பேர் ஞானம். கொஞ்சம் மனிதன் அப்படி தான் இருப்பான். அவனுக்கு உணர்வுகள் இருக்கும், கோபங்கள் வரும். சார் கோபம் நிச்சயமாக வருமா சார்? அவனுக்கு வரும் தானே. வந்தால் என்ன செய்வான்? வழிபட்டுவான். வழிபட்டான் நான் எதுக்கு டென்ஷன் ஆவாங்க. அவன் ஆக மாட்டான். அவன் மட்டும் அவன் ஜாலியாக இருக்கும். இது பேர் ஞானம். இந்த நிலையை அடைஞ்சாலும் அது பேர் ஞானம். அடைபடிக்கணும்னு பாருங்கள். புரியுதா நான் சொல்கிறது? ஞானம்னா என்ன? எதை பற்றியும் அக்கறையே இருக்காது அவனுக்கு. எதுவும் எதுன்னு சொல்ல மாட்டான். எல்லாம் பொதுவானது. கரெக்டா? அது இஷ்டத்துக்கு இருக்குது. அது இஷ்டத்துக்கு தான் அது இருக்குது. கரெக்டா? அதனால கிடைக்க மாட்டேன். ஆன்மீக குரு எல்லாம் இறைவன் தான். எனக்கு ஒரே குரு இறைவன் மட்டும்தான். இறைவன் தான் எனக்கு கற்றுக் கொடுக்குறது. அதுக்கப்புறம் இங்கே உலக ரீதியாக நிறைய குருமார்கள் எனக்கு இருக்கிறாங்க. யாரெல்லாம் குரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வார்த்தை இங்கே மேலே நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்கேன் எல்லாம் இறைவனே. ரெண்டாவது அனைத்தும் குருவை தான் எழுதுனேன் 2022. இங்கே எல்லாம் குருவாக தான் இருக்குது. எது வேணால் உங்களுக்கு சொல்லித்தரணும். சார் எதுதெல்லாம் சொல்லித்தருது சார் அப்படின்னு சொன்னால், இப்போ ஆம்ஸ்டாங் டிவி அவர்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லுவோம். அப்போ அவர் குருன்னு. அதுக்கப்புறம் உங்கள் பேர் சங்கர் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, அவர் குருன்னு சொல்கிறார். இந்த அம்மா எனக்கு வேலை கேட்டோம். நான் திவ்ய தர்சினி வந்து குருன்னு சொல்லுவேன். அது பக்கத்தில் அவன் அம்மா பார்த்துருக்காங்க குரு, அந்த மையம் குரும்பேன், இந்த மைக்கு குரும்பேன், இந்த சேர் குரும்பேன், எல்லாமே குருன்னு சொல்லுவேன். உங்களால் அதை ஒத்துக்க முடியாது, ஆனால் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அவ்வளோதான். மைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் விடிவு காலம் போடுறது, இன்றைக்கி விடிவு காலம் பிறந்துச்சு. ஏன்னா வந்து இது இல்லை சும்மா வச்சிருக்குன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு சமம் கொடுக்க முடியாது, மைக்கு விடிவு காலம் போடுறோம், அது பேசணும், அதையும் பேசாமல் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ அது சந்தோஷம் விஷயம் கேட்டாலும் நான் படிக்கலைங்க, என்னை ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு சரியாக பதில் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு யார் எது வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு எந்த பகுதியில் இருந்தாலும் உங்களுக்கான விஷயங்களை நடத்தி கொடுக்கணும். இந்த கட்சியோட நோக்கமே அதான். கரெக்டாக என்ன உதவி பண்ணுவோம். நாம் போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதுக்கு போய் சட்ட ரீதியான விஷயத்தை அணுகி யார் வந்து ஏசிடிசி அவர்களாம் பார்த்து நம்ம மனு கொடுத்து அந்த கூட நின்று செய்வோம். சார் இதுக்கு காசு வாங்குவீங்களா சார் அப்படின்ட்டா ஏழை கீழே வாங்க, பணக்காரன்ட்டா ஜிஎஸ்டி கட்டி காசு வாங்கும். இதுக்கு நம்பர்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஏழை பணக்காரன்கிட்ட வாங்கி ஏழைகிட்ட கொடுக்கும். இதான உண்மை, இதான செய்யணும். வேற என்ன பண்ணுறது? அது நாட்டத்துக்கு நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன். அந்த பிஸ்னஸ் வர காசு அதுக்கு செலவு பண்ணுவேன். ஞானதாரமே உண்டியில் வர காசு செலவு பண்ணுவேன். அதுவும் பொது பணிக்காக தான். இங்கே இறை பணி தான் செய்ய வந்திருக்கேன். அதனால் இறை மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு இதான் செய்ய. ஒரு 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 கடையிலையாவது ஒரு டாய்லெட்லாம் 5ஆவது மாடியில் கொண்டு வச்சிடக்கூடாது. நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக அங்கே டாய்லெட் இருக்கணும், சுத்தமாக தான் இருக்கணும். சுத்தமாக இல்லை பிடிச்சி சீட் வச்சுருக்கோம் கடையில். இதுதான் கட்சியோட கோட்டு. அடுத்தது வேறு என்ன பண்ணிக்கிட்டே பிரசவம் எல்லாரும் இலவசமாக தான் கொடுக்கணும். தண்ணி எல்லாருக்கும் இலவசம் தான். இங்கே தண்ணி காசை நமக்கு வாங்கக்கூடாது. கவர்மெண்ட்டே என்ன பண்ணிவிடும், சுத்தமான குடிநீர் ரெடி பண்ணிடும். அதுமாதிரி கூவம் வந்து கமகமன்னு இருக்குது. இப்போ எப்படி கமகமன்னு இருக்குது. இந்த கூவத்தில் தண்ணி எடுத்து கொண்டு குடிக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவோம். யார் கழிவறை கலந்துறாங்களோ அவங்கள சரியில்லாமல் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான். சட்டம் தன் கடமையை செஞ்சிடும். சார் எல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியும். சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுங்க, சரியாக செய்வாங்க. ஏன்னா அவ்வளோதான். இந்த நதியை கெடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை உண்டு? மணல் அள்ளி கொள்ளடிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை உண்டு? நான் என்ன சொல்கிறேன், அவன் கொள்ளடிக்கிறான்னு சொல்லலை, யாரோ ஒருத்தவங்க 1-2 கொள்ளடிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் நான் என்ன சொல்கிறேன், மணலே கொடுக்குது, எக்ஸ்ட்ரா மணல் இருக்குது நதியில், அது அள்ளுறது தப்புன்னு இல்லை, அது யூஸ் உபயோகப்படுறது தப்புன்னு இல்லை, அது கவர்மெண்ட் ஒரு ரெகுலேஷன் வச்சுருக்குது, நல்லது தான் சொல்கிறேன் நான். அது திருடி போய் விற்கிறாங்க பாரு, அவங்க பற்றி தான் பேசினாங்க. அவங்க ஏன் அப்படின்னா எதுக்கு அவங்களுக்கு புரியல. அவங்க என்ன பணத்தட்டு போட அது கவர்மெண்ட்டே கொடுத்துருக்குன்றோம். அவன்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் நதி திருடா, உங்களுக்கு எவ்வளோ வேணும் கொடுத்துற விடு, அவ்வளோதானே. ஏன் நதி மேலே கை வைக்கிறேன்? உனக்கு என்ன எத்தனை கோடி வேணும், 5 கோடி கொடுத்தவங்க போய் ஜாலியாக இருக்கும், முடிஞ்சிச்சு கதை. அவரையும் தேட போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு எதோ தேவைப்படுது, அதை போய் கூப்பிட்டு பேசி எல்லாம் முடிவு வந்துட்டு நான் சரியாக போடுங்க. அதுமாரி விஷயம்லாம் செய்வேன். இதெல்லாம் கடமை வேணும்.
பெண்களுக்கு நிச்சயமாக 2 கிலோமீட்டர் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் இருக்கணும். யாராக இருந்தாலும் எமர்ஜென்சிக்கு தனியார் ரோடு ஒன்று போட போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால் ஆம்புலன்ஸ் அது 200 கிலோமீட்டர் கூட போகும், 300 கிலோமீட்டர் கூட போகும். அந்த ரோட்டில் யாருமே போகக்கூடாது. அது ஆம்புலன்ஸ் மட்டும்தான். ஏன்னா உயிர் பொசிஷன் திரும்பி வராது, உயிர் வேல்யூவே இல்லை. அதனால் தனி ரோடு ஒன்று போடுவேன் தமிழ்நாடு ஃபுல்லாக. அந்த ரோட்டில் ஆம்புலன்ஸ் தவிர வேறு யாரும் போகக்கூடாது. இழந்தவங்களுக்கு வேணால் 2 கோடி கொடுக்கும். ஏன்னா அவங்க குடும்பம் நமக்காக தானே போய் போகிறாங்க. அவங்க நல்லா தான் வச்சுருக்கணும், நம்ம தான் நல்லா வச்சுருக்கணும். கரெக்டாக ஆர்மி பீப்புளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் பார்த்துக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு இப்போதைக்கு அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் எங்கள் கட்சி வளரும்போது பார்ப்போம். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து யார் போனாலும் ஆர்மியில் போனாலும் நாங்கள் எங்களுடைய ஆட்சி வரும்போது உயர் பதவிக்கு வரும்போது எங்களால் முடிஞ்ச அத்தனையும் செய்வோம், நிச்சயமாக செய்வோம். அதேமாரி ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியாக கொள்கைகள், அதேமாதிரி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னுடைய விஷயம் எல்லாம் வெளியே வந்துடும். எல்லாருக்கும் கான்ட்ராக்ட் கொடுப்போம், எல்லோரும் வெப்சைட்டில் போட்டு வைப்போம், யூடியூப்பில் போடுவோம், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் போடுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு இங்கே இருக்கணும். எத்தனை காலேஜ் இருக்குதோ, எத்தனை ஸ்கூல் இருக்கோ, வெளியே வரவங்களுக்கு ஸ்கூல் பட்சமாக இருந்தாலும் சரி, காலேஜ் பட்சமாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உண்டு. என்ன சார் அவங்க தகுதிக்கு ஏற்றபடி வேலை உண்டு. அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் வேலையில் தான் இருப்பாங்க. கவர்மெண்ட் தான் சமம் கொடுக்கும். எல்லாருக்கும் சமமாக சாப்பாடு போட்டாங்க. எல்லா குழந்தையும் கவனிச்சாங்க. எது இதில் திறமை இருக்கோ அதை மட்டும்தான் வளர்த்தாங்க. பரதநாட்டிய திறமை இருந்தால் அதுக்கு, உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் வில்வித்தை கற்றுக்கிட்டான், எல்லா ஆயக்கலையும் கற்றுக்கிட்டான். அவனுக்கு எந்தெந்த குழந்தைக்கு எந்தெந்த திறமை இருக்குதுன்னு குருக்கிட்ட போனால் தெரியும். குரு உட்காந்த இடம் தான் திருமடப்பள்ளி. திருமடப்பள்ளி எல்லா கோயிலையும் இருக்கும். அவன் என்ன பேர் ஆள் உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு இந்த குழந்தைக்கு இந்த திறமை, இந்த குழந்தைக்கு இந்த திறமை பிரிப்பான். பிரிச்சுட்டு சின்ன வயசுலேருந்தே அதை வளர்ப்பான். அது வளர்ந்து நிற்கும் போது இந்த மாதிரி மிகப்பெரிய ஆலயங்களை கட்டுற தரமாக இருக்கும். ஒருத்தவனுக்கு ஆர்கிடெக்சர், ஒருத்தவனுக்கு கலை, வரைகிற கலை, ஒருத்தவனுக்கு இமேஜினேஷன் பவர், ஒருத்தவனுக்கு ஹஸ்தசாஸ்திர பவர், ஒருத்தவனுக்கு ஸ்விம்மிங் பவர், ஒருத்தவனுக்கு பேச்சு திறமை, ஒருத்தவனுக்கு பரதநாட்டிய திறமை. எல்லாத்தையும் குழந்தைய விட்டால் தான் அவ்வளோ எத்தனை போய் மார்க் வாங்கினா நான் வாங்கினா போகுது ஒன்று வெத்தம் வந்து நிற்கும். மாணவி சம்பாதிக்கும் செய்யறாங்க வேறுபாடு. வாழ்க்கை எப்படின்னு நமக்கு தெரியல தானே, கரெக்டு தானே? பப்ளிக்காக தான் சொல்கிறேன். இவங்க 2 பேரையும் முன்னாடி வச்சுருந்தாலும் சொல்கிறேன். இவங்க என்ன பேசுகிறாங்க நீ பார்த்துன்னா நான் இப்போ சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் பழகுனா அவனுக்கு 10 நிமிஷம் பழகுனா அது மொத்தமாக சொல்லிவிடும். அதுக்கு அதான் தேவைப்படுது. அதை தான் நீ செய்யணும். அது தேவையில்லாமல் அவன் 100 மார்க் வாங்கி 200 மார்க் சொன்னேன், அது சரியாக வராது. வாழ்க்கை அவன் வந்து தனித்திறமை. அவன் குழந்தையாக இருக்கும்போது அவன் ஞானத்தோடு தான் இருக்கிறான். எல்லா குழந்தையும் ஞானத்தோடு தான் இங்கே போகிறது. நீ நம்ம தான் தேவையில்லாமல் போட்டு திணிச்சு அது ஒரு வழி. ஞானத்தோடு போன குழந்தைங்கள சின்ன வயசுலேயே கேட்டிங்கன்னா அது வெளியே அழகாக சொல்லுவோம். அதுக்கு என்ன தரணும். இது ஸ்விம்மிங் சொல்லவே சொல்லாது. இவன் பேச்சு போட்டின்னு சொல்லவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன பிடிக்கோ அது பேசும்போதே தெரியும். 10 நிமிஷம் பேசும்போது போதும். அவனுக்கு அப்புறம் அவன் போய் திறமையாக வரானா இல்லைன்னா அங்கே போய் அவனுக்கு அவன் ட்ரைனிங் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவனுக்கு என்ன வேகமாக அவன் செய்கிறான்னு சொல்லிட்டு. வேர்ல்டு நம்பர் 1 ஸ்விம்மிங் சாம்பியன் யார் தெரியாது. நெட்டை தட்டிச்சு முதல்ல செக் பண்ணணும் அவன் என்ன பண்ணான்னு. அந்த திறமையோடு அவன் போனான்னா வேர்ல்டு நம்பர் 1 சாம்பியன். நீங்கள் அவனுக்கு 50 கோடி வரும். கோல்டு மெடல் அடிச்சானா கூட்டின்னு போய் பிரைம் மினிஸ்டரும் பிரசிடெண்ட்டும் அவார்டு கொடுப்பாங்க.